ஹலோ பேஸ் இப்போ நம்ம போகிறது ஏமன் நாட்டில் நிமிஷா பிரியா, அதாவது இந்திய வம்சாவளி கேரளாவை சேர்ந்தவரான நிமிஷா பிரியா ஏமன் நாட்டில் தூக்கு தண்டனை கைதியா இருக்கிறது அனைவருக்குமே தெரியும். இப்ப அவங்க வழக்குல திடீர் திருப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா அதுல சில பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. மகதி என்பவரை கொலை செய்ததற்காக அவருக்கு ஏமன் நாட்டில் மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இப்ப அந்த மரண தண்டனையில இருந்து திடீர் திருப்பமா ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். இப்ப முதல்ல பார்க்கறது உலகம் முழுவதும் நம்ம இந்தியர்கள் 2 கோடி பேருக்கு மேல வந்து இருக்கிறாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேல தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்திய அரசு பல விதமா முயற்சி பண்ணி அந்த நாடுகள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அங்குள்ள சிறையிலிருந்து மீட்டு நம்ம இந்தியா கொண்டு வராங்க. அதே நேரங்களில் சில முயற்சிகள் தோல்வியுற்று அங்க மரண தண்டனை வந்து விதிக்கப்படுது. அது மட்டும் கிடையாது, தற்போது உலகம் முழுவதும் 10,000 இந்தியர்கள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் இருந்திருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், அதே போல சீனா, நேபாளம், இந்த மாதிரி 12 நாடுகள் தான் அதிகமான இந்தியர்கள் வந்திருக்காங்க. கடந்த 2023 இருந்து 49 பேர் மரண தண்டனை உலகம் முழுவதும் எதிர்கொண்டிருக்காங்க. அதுல ஐக்கிய அரபு அமீரகத்துல 25 பேரும், சவுதி அரேபியாவில் 11 பேரும், மலேசியாவில் 6 பேர் அப்படின்னு, குவைத், இந்தோனேஷியா, கத்தார், அமெரிக்கா அப்படின்னு ஆகிய 7 நாடுகள்ல 49க்கும் மேற்பட்ட மரண தண்டனை கைதிகள் இப்ப இருந்திருக்காங்க. அவங்களை மீட்கிறதுக்கு இந்திய அரசும் பலகட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வருது. முக்கியமா உலகம் முழுவதும் அதிகமா உடல் சார்ந்த உழைப்புக்காக தான் இங்க இருந்து இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஆனா இந்த மாதிரி குற்றங்களை சிக்கிறது எப்படின்னா தொழிலாளர்களுக்குள்ள தகராறு, அது மட்டும் இல்லாம திருட்டு போன்ற குற்றங்களால தான் அதிக அளவுல இந்தியர்கள் தண்டனை பெற்று வராங்க. பல சந்தர்ப்பங்கள்ல தவறான இடத்துல அவங்க இருக்கிறதும், சட்டவிரோத கும்பல்ல அவங்க சிக்கிக்கொள்றதும் உண்டு. இப்படி பல விதங்கள்ல நம்ம இந்தியர்கள் அவங்க போய் சிக்கிறாங்க. ஆனா இந்திய அரசு வெளிநாடு உள்ள சிறைகளில் உள்ள இந்திய கைதிகளிடம் இந்த நாட்டிடம் மேல்முறையீடு செய்து அவர்களை காப்பாற்றுக்கு வழிவகுக்கலாம், அல்லது நம்ம இந்தியாவுக்கு அவங்க இடமாற்றம், அதாவது அந்த மீதமுள்ள நாட்களை, சிறை நாட்களை இந்தியாவில் வந்து கழிக்கலாம். இப்படி பல விதங்கள்ல இந்தியா முன்னெடுத்து வருது. ஆனா சில நேரங்கள்ல சில மரண தண்டனைகள் தவிர்க்கவே முடியாது. அதே நேரத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு அமீரகத்திலும் சவுதி அரேபியாவிலும் 5 இந்தியர்களை தூக்கிலிட்டாங்க. இப்படி பல விதமா உலகம் முழுவதும் மரண தண்டனைகளும் கைதிகளும் நம்ம இந்தியர்கள் சிக்கி இருக்காங்க. அப்படி ஒரு வழக்கு தான் நிமிஷா பிரியா வழக்கு. நிமிஷா பிரியா கேரளாவை சேர்ந்தவங்க. அதாவது மேற்குலக நாட்டுல மொத்தம் 2 மில்லியனுக்கு மேல உள்ள மக்கள் கேரளாவில இருந்து போயிட்டு அங்க வேலை செய்யறாங்க. அதுல ஒருத்தர் தான் நிமிஷா பிரியாவும். நிமிஷா பிரியா சின்ன வயசுல இருந்து நல்ல படிப்பில் ஆர்வம் உள்ளவர். அதே நேரங்களில் தனது குடும்பத்தை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு அவங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வராங்க. தனது குடும்பத்துல ஏழ்மைப்படியில இருந்து நம்ம எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க. அப்படிதான் வந்து அவங்க நல்லா படிச்சு அதுக்கு பிறகு அவங்க நர்சிங் வேலைக்காக இங்க இருந்து ஏமன் நாட்டுக்கு போறாங்க. அங்க ஏமன் நாட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து 2008 ஏமன் நாட்டுக்கு போறாங்க, நல்லா வேலை செய்றாங்க. அதே நேரங்கள்ல அங்க இருந்தே படிக்கிறாங்க. படிச்சுட்டு அடுத்து அவங்க ஏதாவது கிளினிக் வைக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவர் 2011 திரும்ப இந்தியாவுக்கு வராரு. இங்க ஒருத்தரை பார்த்து திருமணமும் பண்ணிக்கிட்டு திரும்ப இங்க இருந்து அங்க போறாரு. அவருடைய கணவர் எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்கறாரு, நிமிஷா பிரியா நர்சிங் வேலை பார்க்கறாங்க. இப்ப இவங்களோட வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கு. ஆனா 2014 ஒரு குழந்தையும் பிறக்குது. இப்ப குழந்தைய பார்த்துக்கிட்டு அவங்களால சமாளிக்க முடியல, கணவரை இந்தியாவுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. அதாவது கணவரையும் குழந்தையும் இந்தியாவில் நீங்க இருங்க, நான் மட்டும் அங்க போய் ஏமன்ல வந்து வேலை செஞ்சு பணம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தியாவில் அனுப்பிட்டு இவங்க மட்டும் தான் அங்க போறாங்க. வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு பல கனவுகளோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் அவங்க சரி இங்கே வந்து கிளினிக் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளானும் பண்றாங்க. ஆனா அவங்களோட துரதிருஷ்டம் என்னமோ அங்க ஏமன்ல கூத்தி கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி வெடிக்குது. அரசு 2ஆ பிளவுபடுது. அதாவது வடக்கு தெற்கு அப்படின்னு 2ஆ பிளவுபட்டு சானா என்ற நகரத்துல நிமிஷா பிரியா வசிக்கிறாங்க. அந்த நகரத்தை கூத்தி கிளர்ச்சியாளர்கள் பிடிக்கிறாங்க. இப்ப இந்திய அரசுக்கும் ஏமன் அரசுக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் உறவு உண்டு. ஆனா கூத்தி கிளர்ச்சியாளருக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஏன்னா கூத்தி கிளர்ச்சியாளர்களை இந்தியா அங்கீகரிக்கல. அது ஒரு அரசா அங்கீகரிக்காம இருக்கிறதால அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. ஆனாலும் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த நகரத்திலிருந்து பல இந்தியர்களை இந்தியாவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக தனி விமானம் அனுப்பி இந்தியர்கள் அழைச்சிக்கிறாங்க. ஆனா நிமிஷா பிரியா போன்ற சில பேர் வந்து அங்கேயே அந்த நாட்டை விட்டு வெளியேறாம அங்கேயே இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்க ஒரு கிளினிக் வந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல அங்க ஒரு கடுமையான சட்டம் வருது. அந்த சட்டம் என்னன்னா, அதாவது ஏமாற்ற சேர்ந்த ஒருத்தர் அங்க இருந்தா மட்டும்தான் அங்க வந்து கிளினிக் ஆரம்பிக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் அங்க இருக்கு. நிமிஷா பிரியா வறுமை பிடியில சிக்கிறாங்க. இந்த வறுமை பிடியில இருந்து எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு கனவு காண்றாங்க. இப்பதான் தன்னுடைய எண்ணத்தை அங்குள்ள ஒரு நபரிடம் வெளிப்படுத்துறாங்க. அந்த நபர் இவருக்கு நல்ல ஒரு நண்பரா இருக்காரு. அவர் பேர் தான் மகதி. இப்ப மகதி தான் இங்க ஒரு கிளினிக் ஆரம்பிச்சோம்னா நல்ல ஒரு வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. அவரு அதை கேட்டு சரி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல மகதியோட மனைவியும் அங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நிமிஷா பிரியா என்ன பண்றாங்கன்னா தனது உறவினர்களிடம் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இங்கிருந்து கிளினிக் ஒண்ணு ஏமன்ல
ஆரம்பிக்கிறாங்க. ஏமன்ல ஆரம்பிச்சு அது நல்லாவே போயிட்டு இருக்கு. வருமானம் பல லட்சம் ரூபாய் கொட்டிட்டே இருந்திருக்கு. ஆனாலும் அங்க ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த நேரத்துல அவருடைய நண்பர் மதி இருக்காருல, மதியோட மனைவியும் கர்ப்பமா இருக்காரு. அவரும் அதே கிளினிக்ல சிகிச்சை பார்க்கறாரு. குழந்தையும் அங்கதான் போறாரு. இப்ப மகதியோட மனைவிய ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நிமிஷா பிரியா. இதனால அவங்களுக்குள்ள நட்பு மேலும் நல்லா வளருது. இந்த நேரத்துல தான் 2015 வாக்குல இந்தியாவுக்கு வராங்க. அதாவது நிமிஷா பிரியா இந்தியாவுக்கு வராங்க. அப்ப மகதியும் இந்தியாவுக்கு வராரு. அவங்களுக்குள்ள நட்பு ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க வந்து 15-20 நாள் நிமிஷா பிரியா குடும்பத்தோட மகதி இங்க வந்து இந்தியாவுல வந்து வாழ்றாரு. இந்தியாவுல எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறாரு, ஜாலியா என்ஜாய் பண்றாரு, ரொம்பவே பிடிச்சிருது. இப்ப திரும்பவும் அவங்க ஏமன் நாட்டுக்கு போறாங்க. ஆனா இப்பதான் அங்க பிரச்சனையே வெடிக்குது. என்னன்னா, அங்க பணம் கொட்டுறத பார்த்துட்டு மலைச்சு போன மகதி உடனடியா அவருடைய குணம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. இப்ப நிமிஷா பிரியா அக்கௌண்ட்ல இருந்து அவங்க பாஸ்போர்ட்ல இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவரை ஒரு அடியும் போல வச்சு நடத்துறாரு. காசு பணம் எல்லாத்தையும் அதாவது மகதியோட கை கொண்டு வராரு. இப்ப நிமிஷா பிரியா நிற்கதியாகி நிக்கிறாங்க. அவங்க தான் கிளினிக் ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்ல, எதுவுமே இல்ல. இந்த நேரத்துல செம்ம கோவப்படுறாங்க. சரி நான் இந்தியாவுக்கு போயிடுறேன் அப்படின்னு கோவப்பட்டு அவங்க இந்தியா கிளம்புறாங்க. ஆனா பாஸ்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டை புடிங்கி வச்சுக்கிறாரு மகதி. இந்த நேரத்துல கோவப்பட்டவரு சரி என்ன பண்றது தெரியாம மகதிக்கு மயக்க மருந்து செலுத்தி அவர் மயக்கம் அடைஞ்ச உடனே அவரோட ரூம்ல இருந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. மயக்க மருந்து செலுத்துறாரு. முதல் முறை மயக்க மருந்து செலுத்தும் போது அவர் மயக்கம் அடையாம இருக்காரு. அதிக டோஸ் கொண்ட 2வது முறை மயக்க மருந்து செலுத்துறாரு. இப்ப மகதியோட உயிரே போயிருது. இப்ப அதிர்ச்சி அடைந்த நிமிஷா பிரியா உள்ளூரை சேர்ந்த ஒரு பெண்ணோட சேர்ந்து மகதியோட உடலை துண்டு துண்டா வெட்டி அங்க மேல உள்ள தண்ணி டேங்க்ல அவங்க போட்டுறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த விஷயம் போலீசாருக்கு தெரியுது. தண்ணி டேங்க்ல உள்ள உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்படுது. நிமிஷா பிரியாவை தேடுறாங்க. ஆனா எங்கேயும் கிடைக்கல. ஒரு மாசத்துக்கு பிறகு ஏமனுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் அந்த எல்லையில நிமிஷா பிரியாவை கைது செய்யறாங்க. ஏன்னா ஏமன் நாட்டுல தப்பிக்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்றாங்க. அந்த எல்லையில காத்திருக்காங்க. அந்த நேரத்துல நிமிஷா பிரியா கைது செய்யறாங்க. இது அப்பவே உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பா பேசப்பட்டது. ஆனா அதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா, இந்த வழக்கு படிப்படியா நடந்து வருது. 2020 இவர் வந்து மரண தண்டனை வந்து விதிக்கிறாங்க. மேல்முறையீடு பண்றாங்க. திரும்ப 2023 இவருடைய மரண தண்டனை உறுதி செய்யப்படுது. உறுதி செய்யப்படுறவனே இவரை மீட்கிறதுக்காக இந்திய அரசு பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அனைத்து முயற்சிகளுமே தோல்வி அடையுது. ஏன்னா அது வந்து கூத்து கிளர்ச்சியாளரும் அந்த பகுதி இருக்கத்தால சாணா பகுதி இருக்கத்தால அவங்களால எதுவுமே தொடர்பு கொள்ள முடியல. இப்ப என்ன பண்றது யோசிச்ச இந்திய அரசும் கடைசி முயற்சி வரலையும் அது முயற்சி பண்ணி எங்களால முடியாது அப்படின்னு கைவிரிச்சப்படுது. இந்த நேரத்தில் தான் நிமிஷோட தாயார் பலகட்டமா இங்க இருந்து அங்க போறாங்க. சாமுவேலும் இங்க இருந்து அங்க போறாங்க. அவங்க போய் மகதி குடும்பத்திடம் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. முக்கியமா ஏமன் நாட்டுல ஒரு சட்டம் இருக்கு. அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்டா முடியாது, கண்டிப்பா கொடுத்து ஆகணும். அதே நேரங்கள்ல அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மனசு வச்சா மரண தண்டனை நிறுத்தலாம். பாதிக்கப்பட்ட குடும்பத்தார் மகதி குடும்பத்தார் பிளட் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா இந்த தண்டனை நிறுத்தப்படும். அதே நேரத்துல தண்டனை இல்ல மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு தண்டனை நிறுத்தப்படும். ஆனா இவங்க பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. அவங்கள சந்திக்கவே முடியலன்னா பாத்தீங்க அந்த அளவுக்கு அவங்க ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க, அவங்க ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அதனால அவங்க சுத்தமா சந்திக்கவே முடியல. இவங்க எவ்வளவு பலகட்ட முயற்சி பண்ணி கடைசியில் தோல்வியில் தான் முடியுது. கடைசியில இந்த மாதம் ஜூலை 16 தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப தூக்கு தண்டனை போட போறாங்க. இந்த நேரத்தில் திக்குன்னு இருக்கு, என்ன பண்ணு தெரியல. இப்ப பலகட்ட முயற்சியில இந்திய அரசும் கை விரிச்சிச்சு. இப்பதான் அவங்க ஒரு முடிவு பண்றாங்க, மனிதாப ரீதியாகவும் மத ரீதியாகவும் நம்ம தொடர்பு கொள்ளலாம், நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இந்திய அரசு முயற்சி பண்ணது. அதுக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறதுதான் கேரளாவை சேர்ந்த சன்னி முஸ்லிம் தலைவர் முஸ்லியார். முஸ்லியார் யாருன்னா, முஸ்லியார் உலக பிரசித்தி பெற்ற உலக நாடுகள்ல பல மேற்கத்திய நாடுகளுக்கு அவர் போய் உரையாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர். அந்த தலைவரை தெரியாத நாடே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல அவரு அனைத்து தலைவர்களுக்கும் தெரியும். அதனால இவங்க உடனடியா அவரை தொடர்பு கொள்றாங்க. எப்படியாவது நிமிஷா பிரியா காப்பாத்துங்க அப்படின்னு இந்திய அரசு வேண்டுகோள் விடுக்குது. அதே போல நிமிஷா பிரியா அப்பா அம்மா அவங்களோட உறவினர்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. இப்ப உடனடியா அவர் என்ன பண்றா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா மகதி குடும்பத்தாரை பத்தி அவருக்கு தெரியாது. இப்ப அந்த மத தலைவர் முஸ்லியார் என்ன சொல்றாருன்னா, நான் என்னால் முடிஞ்ச அளவு கடைசி எல்லை வரலையும் போயிட்டு நான் நிமிஷா பிரியாவை காப்பாற்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி மேற்கத்திய நாடுகளில் பல பேர் பாதிக்கப்பட்டவர் எல்லாமே தண்டனையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தவர் தான் இந்த முஸ்லியார். அதனால நிமிஷா பிரியாவுக்கும் நான் என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு மரண தண்டனை இன்னைக்கு எப்படியா நிறுத்தணும் அப்படின்ட்டு உடனடியாக அவர் என்ன பண்றாருன்னா ஈரான் நாட்டுக்கு ஃபோன் பண்றாரு. ஈரான் நாட்டு மத தலைவருக்கு ஃபோன் பண்ணி அங்க பேசுறாரு. ஏன்னா இவரை பத்தி ஈரான் நாட்டுல எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்க முக்கியமான ஒரு மத தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போது அங்கிருந்து அழுத்தம் தரப்படுது ஏமன் நாட்டுக்கு. ஏமன் நாட்டு தலைவர்களும் இப்ப அவங்க சொல்றத சரி அப்படின்னு ஆமோதிக்கிறாங்க. இந்த நேரத்துல நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை 16 மரண தண்டனை விதிக்கப்படாது, நாங்க தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு இந்திய மத தலைவர் முஸ்லியாருக்கு அனுப்புறாங்க. அவரும் உடனே இதை வெளியிடுறாரு. இப்பதான் நிமிஷா பிரியாவுக்கு தண்டனை தள்ளி வைக்கிறாங்க. ஆனா அவங்கள தள்ளி தான் வைக்கிறாங்க. நிமிஷா பிரியா
மரணத்தில இருந்து முற்றிலும் நிறுத்தப்படல. சரி, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா அதுதான் அதிர்ச்சியா இருக்கு. அதாவது எப்படியாவது மகதி குடும்பத்தாரை சந்திச்சு அவங்கள்ட்ட இந்த பிளட் மணின்னு சொல்லக்கூடிய அந்த பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு பலகட்ட முயற்சியில நம்ம இந்திய சார்பா முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவு அப்படின்னா இப்ப 8 கோடி ரூபாய், அதாவது $1 மில்லியன் நாங்க தரோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. இது கடைசி வரை மகதி குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, முடியாது சொல்லிடுறாங்க. ஆனா அதே கட்டத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊடகங்கள் எல்லாமே வேறு மாதிரியா திருச்சி சொல்லப்பட்டது. அதாவது மகதி குடும்பத்தார் பணத்துக்காக மரணத்தருணில இருந்து நிமிஷா பிரியாவை நிப்பாட்டுறாங்க, பணத்தை வாங்கிட்டு நிப்பாட்டுவாங்க அப்படின்னு எல்லா பத்திரிகைகளும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த குடும்பத்தார் அதெல்லாம் முடியாது, நாங்க கண்டிப்பா இது மோசமான விஷயம், அவங்க செஞ்சது சரியா சட்டப்படி எங்க நாட்டுல கண்டிப்பா மரணத்துக்கு மரணம் தான், அவங்க தெரியாம செய்யவே இல்லை, இது தெரிஞ்சே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு கொலை, அதனால இதுக்கு கண்டிப்பா நாங்க மன்னிக்க மாட்டோம், இதுக்கு நாங்க நாட்கள் தான் தள்ளி போனதை தவிர மரணத்தருண உறுதி அப்படின்னு மகதியின் சகோதரர் பேட்டியளிக்கிறார். இதை கேட்டு குடும்பமே உறைஞ்சு போகுது. ஏன்னா இந்த ஊடகங்கள் எல்லாமே இப்படி தனித்தனியா எழுத அவங்களுக்கு கோபம் அதிகரிச்சு இப்ப இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அந்த மகதி குடும்பத்தார உடனடியா இவங்க நேர்ல தொடர்பு கொள்றாரு. அதுக்கு பிறகு ஈரான் நாட்டில இருந்து அங்க அழுத்தம் கொடுத்து அதுல இருந்து முஸ்லியார் மகதி குடும்பத்தார நேர்ல தொடர்பு கொள்றாரு, அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இப்ப இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப அவரோட சகோதரர் இந்த மாதிரி சொல்றாரு, இந்திய ஊடகங்கள்லாம் வேறு மாதிரி எழுதுது, இவரோட சகோதரர் பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் புடுங்கி வச்சுக்கிட்டாரு, அதனாலதான் நிமிஷா பிரியா கொலை செஞ்சாரு அப்படின்னு இந்திய ஊடகங்கள்லாம் திருச்சி எழுதுது. ஆனா அது உண்மை கிடையாது. என்னோட சகோதரர் எதுவுமே செய்யல. என்னோட சகோதரர் நிமிஷா பிரியாவை திருமணம் செஞ்சாரு, 2-3 வருஷம் சேர்ந்து ஒன்னா வாழ்ந்தாங்க, அந்த போட்டோக்கெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். அப்படி இருந்தவர் தான் இப்படி திடீர்னு கொலை செஞ்சிட்டாரு, இவருக்கு மன்னிப்பு நாங்க கொடுக்கவே முடியாது அப்படின்னு மகதியோட சகோதரர் இப்படி தெரிவிக்கிறார். இதனால தற்போது வர நிமிஷா பிரியாவுக்கு திக்னே வந்திருக்கு, நாட்கள் தான் தள்ளி போயிருக்கு. ஆனா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத வருங்காலங்கள்ல தான் தெரிய வரும். ஓகே, இந்த வீடியோ பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி.